இவர் என்ன பண்ணாரு, அந்த 2 தம்பிகளுக்கும் அண்ணனுக்கும் தெரியாது என்ன நடந்துன்னு. இவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே இவர் அந்த அந்த அப்பாவுக்கு கனவீனம் உண்டாகாதபடிக்கு, நம்ம அப்பாவை குறித்து எங்கே யாரும் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்பு காட்டியிருக்கணும் அப்பா மேலே. அப்பாவை பற்றி எந்த நியூஸும் வெளியே போகக்கூடாது. அன்பால் என்ன பண்ணியிருக்கணும், உடனே அந்த துணி எடுத்து மூடி இருக்கணும். இவனுக்கு என்ன இல்லை, அந்த எண்ணம் இல்லை. இவன் நேராக போய் சகோதரர் 2 பேருக்கும் வெளியே சும்மா இருக்கவன்கிட்ட போய் சொல்லிட்டார். இதன் விளைவு இந்த 2 பேர் என்ன பண்ணாங்க, இதை அறிந்து அவங்க அப்பாவுடைய நிர்வாணம் வெளியே தெரியக்கூடாது, நம்மளும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நிர்வாணத்தை மூடினார்கள். எப்படி மூடினார்கள், பின்னாடி வந்து ஒரு போர்வை எடுத்துட்டு ரிவர்ஸில் வந்து அப்படியே மூடிடுறாங்க. லொக்கேஷனை கேட்குறாங்க, எங்கே படுத்துருக்காரு, ஓகே, அப்படியே ரிவர்ஸ் வந்து பெரிய போர்வை எடுத்துட்டு வந்து அப்படியே மூடி போட்டாங்க. அவருடைய குற்றத்தை அல்லது அவருடைய தவறை, அவருடைய மிஸ்டேக்கை, அவருடைய பாவத்தை, ஏதோ ஒன்று அவர் நிர்வாணத்தை அதை அவங்க மூட பார்த்தாங்க, அது 2 சகோதரர்களும். அந்த இன்னொரு சகோதரர் என்ன பண்ணாருன்னா, அவர் மற்றவர்களுக்கு சொன்னார். இவ்வளோதான் விஷயம், டாபிக் இதுதான். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இங்கே போதை தெளிஞ்சு அந்த நோவா எழும்புறார், நீதிமான் நோவா எழும்புறார். எழும்பின உடனே முதல்ல அந்த விஷயத்தை அறிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் எழும்புற உடனே போர்வை மூடி இருக்கு தான் மேலே, நான் போர்வை போட்டு படுக்கலை, சம்திங் ஏதோ ஒன்று. அப்போ விசாரிச்சிருப்பார், நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உடனே காம கூப்பிட்டு சபிக்கிறார், நீ எந்த காரியத்தை பண்ண. ஏன்னா அவருக்கு அவமானமாக இருக்கும். இது நீ மூடி இருக்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது, மூட வேண்டியதானே. சொன்னதுனால உனக்கு என்ன கிடச்சிது, சாபந்தான் கிடச்சிது, வேற என்ன கிடச்சிது. வாசிங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நோவா 24 வசனம், திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவனுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போச்சு. ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு ஊரில் அல்லது எப்போ ஒரு பிரச்சனை உருவாகும்னா, தன்னுடைய குறைகளை, தன் குடும்பத்தில் உள்ள ஒரு நபருடைய குறைய அடுத்தவங்களுக்கு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதே நிலைமை தான். ஹல்லேலூயா. இதை சொல்வதினால் உனக்கு என்ன கிடைக்கும்? சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கோபத்தில் ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க, உடனே இது அம்மாவுக்கு